கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா? காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா? காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா? அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி. அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி. சென்ற பின்பு பாவலர்க்கு நீ. கம்பராமாயணம் இந்த நாட்டுல தெரியாதவங்க யாருமே கிடையாது. இந்த நாட்டில் இல்ல, உலகத்திலேயே தெரியாதவங்க கிடையாது. இந்தியாவுடைய 2 இதிகாசங்கள் மகாபாரதம் ராமாயணம் என்ற பொழுது எப்படி வால்மீகி ராமாயணம் என்று சொல்லப்படுகின்றதோ அதற்கு இணையாக, அதற்கு மேலாக போற்றப்படுவது கம்பராமாயணம். காப்பிய நோக்கம் என்று பார்த்தால் அறமும் சமயமும் காப்பியத்தின் பொருளாக அமைகின்றது. மனிதர் யாவருக்கும் பயன் தரக்கூடிய ஒழுக்க முறை பண்பாட்டினை தொடர்ந்து ஆட்சி சிறப்பினை குறிக்கோள் விளக்கும் இலக்கியமாக கம்பராமாயணம் திகழ்கின்றது. இது காப்பிய நோக்கம். காவிய சிறப்பு, காப்பிய சிறப்பு என்று பார்த்தால் நடையில் நின்ற நாயகன், தெய்வ நிலையில் இருந்த ராமன் மனித பிறவியாக மனித சட்டை அணிந்து மானுட நிலையில் மனிதனாக வாழ்ந்து காட்டிய தன்மை சிறப்பு. அதன் மட்டுமல்லாம கம்பர் வலியுறுத்தும் நீதியும் அறனும் மக்கட் சமுதாயம் திருக்குறள் போல பகவத்கீதை போல எக்காலத்துக்கும் எல்லோருக்கும் பொதுவானவை. அதுதான் முக்கியம். அந்தந்த காலத்துல எழுதி காப்பியம் பெயர் பெறுவதிலையோ பாராட்டு பெறுவதிலையோ பெரிய விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அதை ரசிக்கும்படியாக மட்டுமல்ல, அந்த கருத்துக்கள் சமுதாயத்திற்கு ஒத்துக்கொள்ளும்படியாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் சட்டம், ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் வாழும் முறை. ஆக இதை தொடர்ந்து சொல்கின்றது. எதிரியையும் மதிக்க வேண்டும். அவனிடம் ஆயுதமில்லை என்றவனே இன்று போய் நாளை வா என்கிறான் ராமன். அப்ப இதெல்லாம் என்ன ஒரு போர் குணங்கள். இன்றைக்கு நம்ம எத்தனையோ போர் நடக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை முறைகளை, அதான் சனாதன தர்மம் சொல்றாங்க, அந்த நீதி முறைகளை கம்பன் மிக அழகாக எடுத்துரைக்கின்றான். கம்பராமாயணம் ஒருவனுக்கு ஒருத்தி எனும் கற்பு நெறி ஏகபத்தினி வர ராமன் என்று தெரிவிக்கின்றது. பிறன் மனையை விரும்பினால் அவனும் அவன் சார்ந்த சுற்றமும் குலமும் எவ்வாறு அழியப்படும் என்பதையும் இந்த நூல் கூறுகின்றது. அதான் நம்ம அந்த காலத்துல நீதி நூலே சொல்கின்றது, பிறனில் விழைவோர் கிளையொடும் கெடுப்ப. ஆக அதைத்தான் கம்பராமாயணம் கூறுகின்றது. இலக்கிய சிறப்பு அதுதான் எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம். இலக்கிய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா சந்தம், ஓசை நயம், வாசிப்போரை அப்படியே கொள்ளை கொள்ளை வைக்கின்றது. அதனால்தான் கம்பன் அனைவராலும் பாராட்டப்படுகின்றான். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே காண்டுதலே என்கிறான் எங்களூர் கவிஞன் மகாகவி பாரதி. அவனே இன்னும் ஒருபடி மேலே சென்று கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கள். தமிழ்நாடு என்று என்றைக்கோ சொல்லாகப்பட்டது ஒன்று. 2வது, கம்பன் பிறந்ததனால் தமிழ்நாட்டுக்கு புகழ், புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. அது 2 வைசஸ்ஸா. புகழ் படைத்த கம்பன் பிறந்ததால் தமிழ்நாடு, புகழ் படைத்த தமிழ்நாட்டிலே கம்பன் பிறந்ததால் 2க்கும் பெருமை என்று சொல்கின்றான். அந்த காலத்துல தேச போராளி, உண்மையான போராளி, அப்படிப்பட்டவர் வாவேசு ஐயர் என்பவர். இந்த தலைமுறைக்கெல்லாம் தெரியுமானே தெரியாது. திருச்சி கிட்டக்கத்தான் பிறந்தது ஆண்டவர். அவர் லண்டனிலே மாறு வேஷத்துல அந்த காலத்துல விதவிதமா சிங்கு வேஷம்லாம் போட்டு, எல்லா வேஷம் போட்டு வீர சாவர்கரை சந்தித்து இருவரும் முங்கு நீச்சல்ல பிரிட்டிஷ் கப்பல்ல இருந்து கீழே குதித்து பாண்டிச்சேரி வருகிறார்கள். இருந்தாலும் அந்த பிரெஞ்சு ஆதிக்கத்துல அவரை பிடிக்க கூடாது என்றாலும்
பிரிட்டிஷ் அரசு ஒரு சூது செய்து அவர்களை பிடித்து விடுகிறது. சுப்பிரமணிய சிவா, அரவிந்தர், பாரதி இவர்கள்லாம் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். இலக்கியம் பற்றியே பேசுவார்கள். 10 மொழிகள் அறிந்தவர் வாவேசு. லத்தீன் மொழியிலே அவரே கவிதை எழுதியிருக்கிறார், புத்தகம் எழுதியிருக்கின்றார். 42 வயதே வாழ்ந்தவர். ஆக அந்த வரகநேரி என்பதுதான் வாவேசு என்பதை குறிக்கிறது. திருச்சி அருகே. ஆனால் ஒரு பிறமொழி சொல் கலவாமல் தான் தமிழ் பேசுவாராம். அவர் கம்பராமாயணத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் 10 மொழி அறிந்தவர். சம்ஸ்கிருதமும் அறிந்தவர், லத்தீன் அறிந்தவர், ஹிந்தி அறிந்தவர். ஆகவே அவரால் அந்த ஒப்பீடு செய்து சொல்ல முடிகின்றது, வால்மீகி ராமாயணத்தை விட கம்பராமாயணம் சிறப்பு வாய்ந்தது, வால்மீகியை விட கம்பன் ஒருபடி மேலானவன் என்று கூறுகிறான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கம்பராமாயணம் சொல்லும்போது வாவேசு ஐயரை பத்தியும் நான் சொல்றேன். ஆக சரி, அந்த சைடுல மிகப்பெரிய சான்றோர் பெருமக்கள் கம்பனை பற்றி புகழ்ந்து கொண்டே வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, எமது தலைமுறையில வளர்ந்த கண்ணதாசன் கம்பனை பற்றி சொல்கிறார். ஏன்னால் இந்த தலைமுறைக்கு அது அவர்கள் கூட எப்படி ரசித்திருக்கிறார்கள், அப்படியாவது கம்பனை நாம் பார்க்க வேண்டும். தலைமுறை நேரமில்லை என்று சொல்லி நான் உட்கார்ந்து அப்புறம் பார்க்க போறேன், அக்கா போறேன், என்னைக்கு பார்க்க போறோம் யோசிப்போம். கம்பனுடைய சிறப்புகள் எப்படியெல்லாம் இருக்கின்றன. கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்ற வரிகள் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, கவியரசு கண்ணதாசனுக்கு பொருந்தும். காரணம், அவரே எழுதியிருக்கிறார் அவருடைய புத்தகத்தில். உலகமெங்கும் கோவில்கள் கட்டி ஆன்மீகத்தை பரப்பிய நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தில் பிறந்த கண்ணதாசன் தொடக்க காலத்தில் தான் சார்ந்திருந்த நாத்திக கொள்கையை பேசக்கூடிய அரசியல் கட்சியிலே அண்ணாதுரை அவர்களோடு மிகவும் இணைந்திருந்தார். அண்ணாதுரையை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது அண்ணாதுரை அவர்கள் ராமாயணம் தேவையில்லை, கம்பராமாயணம் தேவையில்லை, அதை தீயிட்டு கொளுத்துங்கள், எல்லாம் 50களில் நடந்த நிகழ்வு என்று சொல்கிறார். அதில் வரும் காதல் வரிகள் எல்லாம் மேடையில் பேசுங்கள் என்று அந்த அவருடைய கழகத்துக்குடைய எல்லோரிடமும் ஆணையும் முடிகின்றார். கண்ணதாசன் அங்கே தமிழறிந்தவன் என்பதனால அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து, நான் கம்பரசம் என்று புத்தகம் எழுதிவிட்டேன், நீ கம்பராமாயணத்தை இழிவுபடுத்தி மேடையெல்லாம் பேச வேண்டும், நான் இதுவரை கம்பராமாயணம் படிக்கவே இல்லையே அப்படிங்கிற கண்ணதாசன். படி அப்படின்னு கண்ணதாசன் படிக்கிறார். இனி கண்ணதாசனுடைய வார்த்தைகள். கண்ணதாசனை எழுதுகிறார். அண்ணாதுரை கூறியபடி படிக்க தொடங்கினேன். விமர்சிக்கலாம் என்று படிக்க ஆரம்பித்த நான் கம்பனின் ஆத்மார்த்த ரசிகனானேன். அவனின் சந்தனயமும் வார்த்தைகளின் அழகும் என்னை அவனின் அடிமையாக்கி விட்டது. அப்படித்தான் கண்ணதாசன் கம்பனின் தாசனானான். அவன் மனத்தில் கம்பனுடைய தாக்கங்கள் நிறைய ஏற்பட்டு விட்டது. ஆகவே அதுவே அவனுடைய பாடல்களில் பல பாடல்களாக வந்திருக்கிறது. விருத்தம், சந்தம், மொழி, அதனுடைய அழகு, இவற்றில் கம்பனை மிஞ்சும் கவிஞன் கிடையாது என்று அடிக்கடி அவன் கூறுவான். ஒரு கவியரங்கிலே பேசும்போது சொல்கின்றான், எப்படியோ எனக்கும் கம்பனுக்கும் தொடர்பு உண்டு. செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால் தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி, தாயான கம்பனோ தந்ததுதான் இந்த மதி என்கின்றான். தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி, தாயான கம்பனோ தந்ததுதான் இந்த மதி என்கின்றான். ஏன் அவனுக்கு அடிமையானார்கள் கம்பனுக்கு? அவனை போன்று எத்தனை பேர் அடிமையானார்கள்? அந்த காலத்துல சா கணேசன் சொல்லிட்டு காரைக்குடியில கம்பன் விழாவை ஆரம்பித்தவர், தொடர்ந்து கம்பனுக்காகவே வாழ்ந்தவர் சா கணேசன் என்பவர்கள். அவ்வளவு நேரத்தில் அவர் சரியாக அமைப்பார். முதலமைச்சரே வந்தாலும் 8 மணினா 8 மணி. அப்படி ஒரு கம்பனை படித்து கம்பனின் ஆழ்ந்த சிந்தனைகளை மக்களுக்கு தெரிவித்து சமுதாயத்தை கொண்டு சென்ற பெருமை அந்த சா கணேசன் அவர்களைத்தான் சாரும். சட்டை போடாத சா கணேசன் யாரையும் சட்டை செய்ய மாட்டார் என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். இதுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தலைமுறைக்கு இல்லாம போச்சே, நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. கம்பனை படிக்காதனால யாருக்கு நஷ்டம்? கம்பனுக்கு நஷ்டம் இல்லை, நமக்கு நஷ்டம், அந்த தலைமுறைக்கு நஷ்டம். ஆகவே இப்படி அருமையான ஒரு நிகழ்வை கொண்டு செல்லும் ராஜபாண்டியனை நான் மீண்டும் நன்றி சொல்லி வணங்குகின்றேன். ஆக கம்பனை பற்றி நான் ஏன் கண்ணதாசனை பற்றி முதலில் சொல்கிறேன் என்றால், சாதாரண ஒரு திரைப்பட பாடல்களில் கூட கம்பனின் தாக்கம் அவனுக்கு எப்படி இருந்தது, அப்படியெல்லாம் கம்பன் பாராட்டப்பட்டிருக்கின்றான். கவியரங்கில் பாடுவது மட்டுமல்ல, அவன் தன்னுடைய பாடல்களில் கூட நிறைய பாடல்கள், கம்பனுடைய மிகப்பெரிய ஒரு 4-5 பாடல்கள் நம்ம பார்க்கலாம் என்னுடைய நேரத்துல. ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். ராமனுடைய பெருமையை பற்றி பாடும்போது விஸ்வாமித்திரன் கூறுவதாக, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே
உன் கைவண்ணம் அங்க கண்டேன், கால்வண்ணம் இங்க கண்டேன். அருமையான பாடல். இந்த பாடல் எல்லாருக்குமே பிடித்தது. நாத்திக கவிஞரான பாரதிதாசன் இந்த வரிகளிலே மயங்கியவன். அவர் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறார் புதுச்சேரியில. சாப்பிட போகும்போது அந்த வீடு கிரகப்பிரவேசம், வீடு கட்டியிருக்காங்க, புதுமுனைப்பு விழா, இவரை கூப்பிட்டுருக்காங்க. இவர் போய் சாப்பிட போறாரு. சாப்பிட உட்காந்தா பரமாறுறாங்க இலையில. பார்த்தா பூசணிக்காய் வச்சு இது அல்வா, அப்புறம் சாதம் பரிமாறினோடனே பூசணிக்காய் சாம்பார், அப்புறம் பூசணிக்காய் கூட்டு. இப்படி பார்த்த உடனே அவர் பார்த்தாரு, இது எல்லாமே பூசணிக்காயா இருக்குனே. வாசல்ல கிரகப்பிரவேசத்துக்காக அந்த பூசணிக்காய் கட்டுவாங்க, அது எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க பொழுது, அதே தான் பண்ணித்தாங்களே. ஒன்று என்ன கவிஞரே சாப்பிட ஆரம்பிக்கிறது யோசிக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்ல, காய் வண்ணம் அங்கே கண்டேன் வாசலில், அதை களத்திலே இப்போது கண்டேன் அப்படின்னா. அந்த வண்ணம்ங்கிற வார்த்தை எப்படி வருதுன்னா, காய் வண்ணம் அங்கே, இங்கே களத்திலே இலை வண்ணம், அதிலே இருக்கின்ற சுவை வண்ணம் அப்படின்னு வண்ண வண்ணமா பாரதிதாசன் எழுதுறார் 4 வரி. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த கம்பனுடைய தாக்கம் எல்லோரையும் தாக்கும் என்பதுதான் உண்மை. அப்ப இந்த இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி உந்தகு உலகுக்கெல்லாம் அந்த வண்ணம் பாட்டு கண்ணதாசனுக்கு உள்ளுக்குள்ள போயிடுச்சு. அதாவது ஒரு தனிப்பாடல் யார் வேணா எழுதலாம், பாடலுடைய பாதிப்பு பண்ணி ஒரு கவிதை எழுதுங்க, பாடல் எழுதுங்கன்னு எழுதலாம். ஆனா ஒரு 3 நிமிட பாடல்களுக்குள்ள, ஒரு 16 வரிக்குள்ள, 20 வரிக்குள்ள, 16 வரிக்குள்ள, 20 வரிக்குள்ள எப்படி எழுதுவது? யோசித்து பாருங்க. அதுதான் கண்ணதாசனுடைய பெருமை. அவன் எழுதுகிறான், பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மால் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன், கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கண்டு வாடுகிறேன். ரொம்ப ஹிட்டான பாட்டு அந்த பாட்டு. அப்ப அந்த பாடல் சினிமா பாட்டுல, காதல் பாட்டுல கொண்டு வருவது கூட அவனுக்கு கம்பனுடைய தாக்கம் இருக்கின்றது. இன்னொரு பாடல், ராமனை கம்பன் கூறுகிறான், அவனுடைய நிறத்தை வைத்து, வெய்யோன் ஒளி தன் மேனியின் இது சோதியின் மறைய, பொய்யே எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான். வார்த்தை இன்னைக்கெல்லாம் புது கவிதை, பஞ்சு டயலாக்கு என்னெல்லாமோ நம்ம தான் கண்டுபிடிச்ச மாதிரி 20 வருஷமா 30 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. அவன் பாருங்களேன், பொய்யே எனும் இடையாளம், சீதைக்கு இடையே இல்லை, அந்த இடை என்னது பொய் என்பதற்காக. அதுக்கப்புறம் தான் பின்னாடி நடையா நடையா இல்லாதது போல் இருக்குதுன்றலாம் நாங்க சினிமா பாட்டுல. அப்ப கண்ணன் கம்பன் என்ன இருக்கான்னு பாருங்க, பொய்யே எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், கூட லட்சுமணனும் போனான். என்ன வார்த்தை பிரயோகம், சந்தம், அந்த அழகுதான், அந்த கம்பனின் அந்த சந்த அழகுதான் அனைவரையும் மயக்க வைக்கிறது. படிக்க இல்லாதவன் அந்த வார்த்தையை கேட்டாலே போறோம். இசைக்கு என்ன யாருக்காவது அறிவு வேணுமா? இசை என்ன ராகம்னு தெரியணுமா? அப்படியே காதுல விழும்போது அதே மாதிரிதான் இந்த சந்தனயம், அது கம்பனுக்கே வந்தது. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விதி சோதியின் மறைய, பொய்யே எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான். ஐயோங்கிற வார்த்தை அமங்கலமான வார்த்தை, பொதுவா நல்ல இடங்களை உபயோகிக்க மாட்டாங்க. இதுல கம்பன் ராமனை பார்க்கும்போது ஐயோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உச்சக்கட்ட வியப்பு, உச்சக்கட்ட ஆச்சரியம், வேற வார்த்தை இல்ல. கம்பனே தேடுறான், என்னடா போடுறது? வெய்யோன் ஒளி போட்டேன், பொய்யேன் முடியாள் போட்டேன், மையோ மரகதமோ மறிகடலோ, அவனுடைய கருநிறம் எப்படி இருக்கு? மை கலர்ல இருக்கா, மரகதத்துடைய கலர்ல இருக்கா, மறிகடல் அந்த கடல் கலர்ல இருக்கா, இல்ல மழை முகில் அந்த கலர் இருக்கா? என்ன கருப்பு? அந்த கருப்புக்கு அவன் சொல்லிட்டே போறான், என்னதான் இணையா வரும்னு அவனுக்கு சொல்ல தெரியல. இந்த 4க்கு மேல எதுக்கும் உதாரணம் வரல. யோசிச்சான், ஐயோ நம்ம சொல்றோம்ல சர்வசாதாரணமா இந்த காலத்துல தான் சொல்றோம், எந்த நூற்றாண்டு பாடல் இன்றைக்கு பொறுத்த நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் இப்ப கேட்ச் பிடிச்சாங்க வேர்ல்டு கப்ப, அப்போ உடனே ஐயோ எப்படா பிடிச்சான் அப்படிங்க. அப்புறம் ஒரு மிக அழகான பெண் எதிரே போகிறாள், பார்க்கும்போது ஐயோ எவ்வளவு அழகுடா. இந்த ஐயோ என்ற வார்த்தை அப்படியே அந்த உச்சக்கட்ட சூப்பர்லேட்டிவ்க்கு மேல வர வார்த்தை, அதை கம்பன் அவ்வளவு அழகாக உபயோகிக்கின்றான். ராமனை பற்றி பேசும் பொழுது ஐயோ இவன் வடிவு, இனிமே இவனை பத்தி சொல்ல முடியாதடா, there is no word என்பதை என்ன அழகாக போட்டிருக்கிறோம். என்ன தமிழ் சார் இதெல்லாம்? தமிழ் வாழ்கான்னு எங்க எழுதி வச்சா தமிழ் வளருமா? இந்த இலக்கியங்கள்லாம் பள்ளி மாணவர்களை கொண்டு போக வேண்டாமா? கட்டாய தமிழ், கட்டாய பாடம், கட்டாயம் இன்னைக்கு வரும், பேசிக்கிட்டே இருக்கோம், அவ்வளவுதான். ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியிலையும் தமிழை கட்டாய பாடமாக்கும்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். கம்பன்
இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தாய் கம்பன் கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான்